வெல்கம் டு ஒன்லி ராமராஜன் யூடியூப் சேனல். இன்னைக்கான வீடியோல வந்துட்டு ராமராஜன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேட்டி வந்துட்டு கொடுத்திருக்காரு. அது என்ன பேட்டி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு டீட்டெயிலா பேசிடலாம். ராமராஜன் அவர்கள் ரீசெண்டா ஒரு விழாவுக்கு வந்துட்டு போயிருக்காரு. என்ன விழான்னு சொல்லிட்டு எக்ஸாக்டா தெரியல. அப்ப வந்துட்டு தந்தி டிவிய நியூஸ் தமிழ்ல வந்துட்டு பேட்டி வந்துட்டு எடுத்திருக்காங்க. அப்ப வந்துட்டு ஏகப்பட்ட கேள்வி வந்துட்டு கேட்கப்பட்டிருக்கு ராமராஜன் கிட்ட. அதுக்கு ராமராஜன் அவர்கள் என்ன பதில் சொன்னாருன்னு சொல்லிட்டு பாத்துடலாம். ரொம்ப நாள் கழிச்சு படத்துல வந்து நடிக்க வந்திருக்கீங்க, அடுத்து எப்படி எதிர்பார்க்கலாம்னு சொல்லிட்டு கேட்கும் போது ராமராஜன் அவர்கள் கூலா வந்துட்டு எப்பவும் போல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. இப்பதான் சாமானியன் திரைப்படம் முடிச்சிருக்கேன். சாமானியன் திரைப்படம் வந்து ரீச் ஆகாததுக்கான முக்கியமான காரணம் பல இடங்களை ரிலீஸ் பண்ணல. டிவிபி மல்டிபிளெக்ஸ் தியேட்டர்ல வந்து 124 பேர் வந்துட்டு ஓடி இருக்கு. உண்மையா ஓடி இருக்கு. நாங்க வந்துட்டு ஓட்டெல்லாம் வந்துட்டு கிடையாது. ஏன்னா அங்க வந்துட்டு சுத்தி இருக்கிற 23 கிராமம் வந்துட்டு திரைப்படத்தை வந்து பாத்துருக்காங்க. வெறும் 50 ரூபா டிக்கெட் வச்சிருக்காங்க மட்டும் தான் அவ்வளவு பேரை பார்க்க முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருப்பாரு. இந்த மாதிரி டிக்கெட் வந்துட்டு எல்லா திரைப்படத்துக்கும் ஆகினாங்க அப்படின்னா நிச்சயமா எல்லா மக்களும் பார்க்க வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருப்பாரு. இந்த காலத்துல இருக்கிற திரைப்படங்கள் 120 நாள் ஓடுறது சாத்தியமா அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருப்பாரு. புது படத்தை பத்தி கேட்கும் போது கூட எந்த ஒரு பதிலும் வந்துட்டு ராமராஜன் அவர்கள் சொல்லவே வந்துட்டு கிடையாது. அதை விட்டு அடுத்த விஷயத்தை பத்தி பேச போயிட்டாரு ராமராஜன் அவர்கள். எந்த எதிர்பார்ப்பு இல்லாம அவருடைய திரைப்படம் வெளியாகணும், அது வந்து மக்களுக்கு நல்லா பிடிச்சிருக்கணும், அந்த மாதிரி தான் அது எதிர்பார்க்கறான்னு நினைக்கிறேன். ஒரு மதுரைக்காரனா இத்தனை ஆண்டு கால பயணம், அடுத்து வரக்கூடிய நாட்களில் என்ன மாதிரி கதையம்சத்தோட உங்களை எதிர்பார்க்கலாம் சார்? மதுரை மாவட்டம், என்னுடைய மாவட்டம் மேலூர். இந்த அண்ணன் டெம்பிசி குமாரன் இருக்கிறாங்க. எனக்கு என்ன பெருமை கிடைச்சாலும் சரி. ஓகே மக்களே, இன்னைக்கான வீடியோட கடைசிக்கு வந்துட்டோம். போன வீடியோ சில பேர் மட்டும் தான் கமெண்ட் பண்ணிருக்கீங்க. உங்களோட கமெண்ட் வந்து வாசிக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு வந்து கமெண்ட் பண்ணிட்டு போங்க. சரி ஓகே மக்களே, இனி ஒரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.